கூட்டத்தினுடைய நோக்கம் அதான் அந்த கூட்டத்தை பத்தி நோக்கம் சொல்றாங்க. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கழகம் அமைப்பு ரீதியாக செயல்படுகின்ற அனைத்து இடங்களும் அந்தந்த இடங்களில் சென்று நேரில் கலாய்வு, அதாவது இந்த நமது கழகம் எப்படி செயல்படுகிறது, தலைமை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்கள், நிகழ்வுகள், அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், இப்படி எல்லா வகையிலும் தலைமை கழகத்திலிருந்து பல்வேறு அறிவிப்புகள் வருகிறது. அந்த அறிவிப்புகளை எல்லாம் அந்தந்த கிளைக்கழக அந்த மாவட்ட வாரியாக செயல்படுகின்ற அமைப்புகள், ஒன்றிய வாரியாக செயல்படுகின்ற அமைப்புகள், அதே போல இங்கே பகுதி வாரியாக செயல்படுகின்ற அமைப்புகள் எல்லாம் கழக அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக அதை செய்து முடியாது. தலைமை கழகத்தின் அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துகிறார்களா, அது அனைத்தும் செயல்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்வதற்காகவும், அதேபோல உறுப்பினர் உரிமை சீட்டு அவள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பதிவு பெற்ற அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உறுப்பினர் உரிமை சீட்டுகள்லாம் முறையாக எல்லோரிடமும் அந்த உறுப்பினர் சென்றடைந்திருக்கிறதா, அனைத்து உறுப்பினரும் அங்கே கழகத்தில் உறுப்பினராக பதிவு பெற்ற அனைவருடைய கையிலும் ஒவ்வொருத்தர் உறுப்பினர் கையிலும் அந்த உறுப்பினர் உரிமை சீட்டு கண்டிப்பாக வழங்கப்பட்டு விட்டதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து இங்கே அது தலைமைக்கு தகவல் தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருந்தோம். அதே போல இங்கே பார்த்து ஆய்வு செய்த பொழுது எல்லோரும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் யார் யார் உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியிலேயே நேரில் சென்று கூட்டங்கள் போட்டு ஒவ்வொருவரிடமும் அந்த உறுப்பினரிடமும் இந்த உரிமை சீட்டுகளை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 1-2 பேர் முகவரி மாற்றம் இருப்பது மட்டும் அங்கங்கே நிலுவையில் முகவரி விசாரித்து அதுவும் இறுதி செய்கின்ற பணி வழங்கப்படுகின்ற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு 5% உறுப்பினர் சட்டம் மட்டும் ஏறத்தாழ ஒரு 5% மட்டும் இந்த உறுப்பினர் முகவரி மாற்றத்தினாலையும் சில முகவரி மாற்றத்தினால இடம்பெயர்ந்திருக்கிறது காரணமாக இங்கே வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கும் உரிய அவர்களை தேடி கண்டுபிடித்து அந்த ஈடுபட்டு போயிருக்கிற இந்த 5% உறுப்பினர்களையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே பதிவு பண்ணி யாரும் கார்டுகள் அங்கே தலைமை கழகத்திலிருந்தே வரவில்லை என்று சொன்னால் அதையும் விசாரித்து அந்த பதிவு செய்திருந்த காப்பியை வாங்கி இன்னும் அந்த உறுப்பினர் கார்டுகள் பெறாதவர்களுக்கும் அதை வழங்குவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அனைவரும் உறுப்பினராக பதிவு செய்த அனைவருக்கும் இந்த உறுப்பினர் கார்டு முறையாக சென்றடைய வேண்டும் என்பதைத்தான் உறுதி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம். அதற்கு அடுத்தபடியாக கழக அமைப்பு ரீதியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பொதுச் செயலாளர் மாற்றத்தை இங்கே அறிவித்த அமைப்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார். அதேபோல கிளைக்கழக செயலாளர் என்பதற்கு பதிலாக அதேபோல கிளைக்கழக செயலாளர் ஏற்கனவே இருக்கிறார். அதுபோல இப்பொழுது புதியதாக இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி செயலாளர், ஒரு பூத் செயலாளர், ஒவ்வொரு பூத்துக்குமே ஒரு கிராமத்துக்கு ஒரு கிளைக்கழகத்துக்கு செயலாளர் இருப்பது போல ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு செயலாளர், அதே போல 9 பேர் கொண்ட அந்த பொறுப்பாளர், அங்கே தலைவர், துணைத் தலைவர் உட்பட இந்த அமைப்பு ரீதியாக 9 பேர், கிளைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு 9 பேர், இந்த பூத்து கமிட்டிக்கும் 9 பேர் இடம்பெறுவார்கள். ஆகவே இது போன்ற அமைப்பை உருவாக்குவது, அதற்கு நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மற்றும் பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் அந்த அடுத்த கட்ட பணியாக அந்த பூத் கமிட்டியை அமைக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி அந்த பணிகளையும் விரைவுபடுத்துவதற்காக இந்த கூட்டம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. எங்கே மோதலும் சலசலப்பு நீங்களே பார்த்தீங்க. யாராச்சும் ஒரு இடத்துல ஒருத்தர் சவுண்ட் ஆர்வத்தின் மிகுதியா ஒரு சவுண்ட் கொடுத்தா அது ஒரு பெரிய மோதலா. அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் சில பேர் இந்த ஊடகத்தினர் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி வரும். தேவையினமா அதிமுக பிரச்சனை இருக்கிற போல ஒரு பூதாகரமா பெருசா ஆக்கி விட்டுருக்கு. இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. நான் சொல்றேன்,
எந்த பிரச்சனையும் அதிமுகவில் ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சகோதரர்கள் உள்ள இருக்கிற குடும்பத்தில் இருந்தால் ஒன்று உள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல பணிபுரிவதில் போட்டி, அது ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி ரெண்டு அது எந்த பிரச்சனை என்னங்க இன்னும் ஊடகத்தவர் உங்களுக்கு நீங்களே நீங்களே பார்த்தீர்கள் அவங்க என்ன எங்க நிர்வாகிகள் பேசுவதற்கு அனுமதி கேட்டாங்க, கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுக்கிறோம்னு சொன்னா அது லேட்டா என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நீங்க பேட்டிக்கு வந்ததுனாலதான் நீங்க போயிடுவீங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. என்னன்னா பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டாங்க. அது குழு தலைவர் நிச்சயமாக கூட்டம் தொடர்ந்து நடக்கிறது, வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னோம். பிரச்சனை முடிந்து விட்டது. ஒண்ணு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களையும் பேச விடுங்கன்னு சொன்னாங்க. மறுக்க கூட இல்லை. மாவட்ட செயலர் என்ன சொன்னாரு, கலா ஐயே முடியல, இந்த பத்திரிகையாளர்கள் சீக்கிரம் அவசரமா போகணும்னு சொல்றாங்க, அதனால முன்னால தகவல் சொல்லி அதுக்காக என்ன பண்ணா முன்னால கலா ஆய்வு நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்கள கூப்பிட்டு சொன்னான், இந்த இருங்க முடிய விட்டு கலா ஆய்வு முடியவே இல்லை, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னான். அதுக்கடையில் சித்தத்தை போட்டு அப்புறம் அது உள்ள தகவல் சொன்னா தெரியும் சொல்லி ஒத்துட்டு போயிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க அதுக்கு ஒரு இப்படி எப்படி கற்பனையோட நீங்க ஒரு பெருசாகி இப்படி தேவையில்லாத இமேஜினேஷன்ல பேசுறதுனாலதான் ஊடகங்கள் சில நேரம் அடுத்த கேள்வி யார் சொல்லி சிஎம் சொல்லியிருக்காரு, கூட்டணி உடையாதான்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு ஏதாச்சும் சொல்ல தெரிஞ்சுறாங்க. கொஞ்சம் இப்ப திமுகவில் இருக்கிற கூட்டணியில சலசலப்பு இல்லையா உங்களுக்கு தெரியல, அதை நீங்க வேணா தெரிஞ்சு தம்ப இருக்கீங்க. எதிர்கட்சிகளுக்கு எங்களுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு அது கிடைச்சிருக்க செய்தி, அங்கே அந்த திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, மோதல் இருக்கு, உள்கட்சி பிரச்சனை இருக்குல்ல அங்கே இருக்கு, அங்கே புகஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவருக்கு கிடைச்ச செய்தியை சொல்றாரு. அது என்ன தப்பு? அது உண்மையால எல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, எல்லாத்தையும் எல்லா கட்சியும் ஒருத்தர் கருத்து இருக்கத்தான் செய்யும். அது நிச்சயமா பாருங்க, தேர்தல் நெருங்க அந்த கூட்டணியில் சலசலப்பு இன்னும் அதிகரிச்சுட்டு குறையாது, அதிகரிக்கத்தான். அடுத்த கேள்வி இருக்கா? எங்களுக்கு கூட சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க தலைமைக்கு அவங்க சர்டிபிகேட் அவர் கட்சியில சலசலப்பு இல்லாம அவர் பார்த்துருக்காரு. அவர் அங்கேயே அவர் கட்சியிலேயே அவரே குடியை பிடிச்ச நடத்திட்டு அவர் இன்னொரு கட்சியை பிரிவு கமெண்ட் அடிக்கிறார். அதெல்லாம் தேவையில்லாது. அதிமுக பொறுத்தவரை ஒரு எக்குக்கோட்டையாக இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில என்ன ஒரு அசைக்க முடியாத எக்குக்கோட்டையாக இருக்கு. எந்த எதிர்கட்சிகளும் எங்களுக்கு வேண்டாத சில ஊடக நண்பர்களும் இது பெருசா என்னமோ அதிமுக ஒரு பூதாகரமா பிரச்சனை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்காங்க. அது ஒரு மாய தோற்றம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னைக்கும் இப்போதும் அதிமுக ஒரே தலைமையின் கீழ் அசைக்க முடியாத எக்குக்கோட்டையாக இருக்கு. ஆனால் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுக இருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார். நடக்குதா? அதெல்லாம் நீங்களா போச்சு கற்பனை இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக அவர் எந்த விதத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அது அவர் சொல்றது அவர் சொன்ன எந்த பணியும் இல்லை. அவர் சொல்றது அவர்கிட்ட கேட்கணும். அது கட்சியில இருந்து யாரும் சொல்லியிருக்காங்களா? பொறுப்பாளர்கள் யாராவது சொல்லியிருந்தா சொல்லணும். அமைச்சர் அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருப்பாரு. அது கட்சியுடைய கருத்து இல்லை. வேற எதுவும் இருக்கா தம்பி? உங்களுக்கு நேரம் ஆச்சா? நீங்க கண்டன்ஸுக்கு போகணும்ல, போங்க தம்பி. இல்ல வேற எதுவும் பேசுறேன்னா கேளுங்க. அது கூட அப்புறம் கேட்க விடாது. சார், நேற்றைய பொழுது ரஜினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மாட்ட கட்சி குடிக்கும் பொழுது எந்த விதத்திலும் பிரிச்சிருப்பாங்க கொடுத்தாங்க. ஆனா இப்போது அந்த நிலைமையில பிரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லிருக்காரா? அந்த வார்த்தையை சொல்லணும். அதுக்கு அவர் சொல்லாத கருத்தை சொல்றீங்க. பிரம்மஸ்திராவத்தை எல்லாம் இருக்கு. ஏங்க ரஜினியுடைய கருத்துல அதெல்லாம் இல்ல கேளுங்க. அது போட்டு பாருங்க நீங்க ரஜினியுடைய கருத்து தம்பி போட்டு பார்த்து பேசுங்க. அது அவருடைய கருத்தை கேட்டு பாருங்க. அதுல எதுவாச்சும் குறை இருக்காங்க. அருமையா சொல்லியிருக்காரு. அதுல எந்த தவறும் கிடையாது. நல்லா பாராட்டிட்டு சொல்லியிருக்காரு. நீங்களா ஒரு கற்பனையா பேசி சரி முடியும்.